Hello friends, welcome to my channel Cook with Banu. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இன்னைக்கு ரொம்பவும் டிஃப்ரெண்டான ரெண்டு ரெசிபி பார்க்க போறோம். புதினா ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்திரலாம். ஃப்ரெஷ்ஷான புதினா லீஃபை நம்ம செடியிலேருந்து இப்போ பறித்து எடுத்துருக்குறோம். நீங்கள் புதினா இலையை க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த வெறும் குச்சியை மண்ணில் நட்டு வச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி இலைகள் நல்லா வளர்ந்து வரும். இதை ரெகுலராக தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணாலே போதும். இந்த ரெசிபியோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம். கடலைப்பருப்பு பொரிஞ்சு வந்ததும் வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற புதினா லீஃபை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்கனாலே போதும், பேஸ்ட்டு பதத்துக்கு கிடச்சிரும். இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு நிமிஷம் கூட வேகிறதுக்கு டைம் எடுக்காதுங்க. இப்போ புதினா லீஃப் வெந்ததும் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. புதினா மசாலா சாதத்தில் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போது புதினா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரைஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, புதினாவை அதிகமாக சேர்த்திக்கும் போது நல்ல பசியை தூண்டிவிடும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரியான ரைஸ் செஞ்சு கொடுங்க. இந்த ரைஸ்க்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கோங்குரா சட்னி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னடா புது விதமாக ஏதோ பேர் சொல்கிறேனேன்னு யோசிக்காதீங்க. இதை புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செடியை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் அந்த செடி. இந்த லீஃபை யூஸ் பண்ணி தான் நம்ம ரெசிபி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெசிப்பியை நம்ம ஏன் சாப்பிடணும், இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கீரையை ஏதாவது ஒரு விதத்தில் உணவில் நம்ம சேர்த்திக்கும் போது குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி, பசியை நல்லா தூண்டி விடுது. நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவுமே அதிகரித்து கொடுக்குது. முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கும் போது முடி வளர்ச்சியை தூண்டி விடுது. உடல் சூடு அதிகமாக இருக்குது, வாயு பிரச்சனை இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த கீரையை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, பெண்களுக்கு ஏற்படும் இர்ரெகுலர் பீரியட் ப்ராப்ளம் கூட இந்த கீரையை எடுத்துக்கும் போது சரியாகுது. இந்த கீரையை எடுத்துக்கும் போது அதிக அளவில் யூரின் பாஸ் ஆகும். ஸோ யூரின் மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நச்சுக்களும் வெளியேறிடுதுங்க. ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த கீரை கிடச்சிச்சின்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ கீரையை பறித்து வச்சுருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வரமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். இந்த இன்க்ரீடியன்ஸோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சீரகம், பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பவுடர் பெருங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வரமிளகா காரத்துக்கு ஏற்றா போல் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வறுத்து தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அதே ஆயிலில் புளிச்சக்கீரையை ஆட் பண்ணியிருக்கோம். புளிச்சக்கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா குழைவாக வெந்துடும். அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து வச்ச மசாலாவை மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுக்கோங்க. கூடவே பூண்டு, கொஞ்சமாக புளி, உப்பு, வதக்கி வச்சுருக்கிற புளிச்சக்கீரையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வதங்கினதும் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதும் வரமிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம்.
எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த புளிச்சக்கீரை அதாவது கோங்குரா சட்னியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிளாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.